இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு தான் செஞ்சுருந்தேன். காலையிலேயே வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து 2 அகல் தீபம் ஏற்றி அவருக்கு நைவேத்தியம் கல்கண்டு திராட்சை இருந்தது, அதையுமே வச்சு தூப தீப ஆராதனையோட எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நான் வந்து தீபம் ஏற்றி முடித்தாச்சு. அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்கள்லேயே 27 நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் 28வது நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த நட்சத்திரத்தை பேர் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை யாருமே கெடுதலுக்கு உபயோகிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம கிருஷ்ண பரமாத்மா தன்னோட தலையில் சூடி இருக்கிற மயில் பிலியில் ஒழிச்சு வச்சுக்கிட்டாராம். அபிஜித் நட்சத்திர நேரத்தை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தி வேண்டுதல் வைக்கணும். இந்த நேரத்தில் நம்ம இஷ்ட தெய்வமோ இல்லை குல தெய்வமோ எந்த தெய்வம் தாண்ட வேண்டினாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.